இங்க ஐஜி ரம்யா பாரதி அவர்கள் கொடுத்த பிரஸ் மீட், தென் கார்த்திக் கொடுத்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட், இந்த சிறுமியுடைய குழந்தையுடைய தாய் கொடுத்தது ஒரு மாதிரி இருந்துச்சு, வேற ஒரு பெண் போஸ்ட் பண்ண வீடியோ ஒரு மாதிரி இருந்துச்சு. மாறி 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 இருக்கக்கூடிய கருத்துக்கள் இங்க பார்க்க முடிஞ்சது. அதாவது ஒரு 42 minutes ஆஃப் பிரஸ் மீட். அந்த கார்த்திகோட உங்களுக்கு கான்டாக்ட் இருந்துக்குது, அந்த ஒரு இது ரெக்கார்ட்னால உங்க ஹஸ்பண்ட் வந்து உங்ககிட்ட வந்து இதை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல காவல்துறை சொல்லக்கூடியதும் கார்த்திக் சொல்லக்கூடியதும் என்ன அப்படின்னா, அவனே கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்ல அவன் ஒத்துக்கிட்டான் அப்படிங்கிற விஷயம் தான். அவங்க அம்மா கிட்ட வந்து இப்ப பேசின ஒரு இதுல வந்து நம்ம ஒரு ஜிஸ்டா எடுத்தோம் அப்படின்னா 3 விஷயம் கேட்கப்படுது. ஒண்ணு வந்துட்டு குழந்தையோட உடல் எடுத்துட்டு போகும்போது எங்கிட்டே சொல்லலன்னு சொன்ன ஒரு விஷயம். எப்படி அம்மாக்கு தெரியும், எப்படி குழந்தை கொண்டு போனீங்க, எப்படி எரிக்கலாம், யாரை கேட்டு எரிச்சிங்கன்னு நாங்க கேட்கும் போது ரெண்டாவது ஒரு கேள்வி அங்க பிரஸ் கிட்ட இருந்து கேட்கப்பட்டது என்ன அப்படின்னா, நீங்க அப்ப மது போதையில இருந்தீங்களான்னு கேட்கப்பட்டது. 4 மணிக்கு அந்த ஒரு முடக்கு குடிச்சா சரி, ஒரு வாயில ஊத்துறோம் அப்படின்னா இருங்க சார், ஒரு வாயில ஊத்துறப்ப அந்த ஒரு வாயில எவ்வளவு இருக்கும் ஊத்தும் போதே தெரியும் உங்களுக்கு. அதே ஊத்தணும்னு டக்குனு அலோட் வச்சுட்டீங்க சார். நாலாவது உங்களுக்கும் கார்த்திக்கும் ஏதாவது பழக்கம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. முன்னாடியே ஏதோ பிரச்சனையா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது 3-4 வருடத்திற்கு முன்னாடி வந்து காவல் நிலையத்துல வந்து ஒரு பிரச்சனை ஆச்சு இந்த மாதிரி பழக்கத்தின் அடிப்படையில். ஆமா உண்மை, நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தேன் எல்லாமே. கண்டிப்பாக இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது அவங்க தாய் தந்தையிடம் இருந்துதான் முதல்ல துவக்கப்படும். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். The Chennai Silks in Mega Summer Sale. கோயம்புத்தூர்ல 10 வயது சிறுமி இந்த பாலியல் பலாத்காரமாக்கப்பட்டு சித்திரவதை பண்ணி மரணம் வந்தது பார்த்தோம். இப்போ நிறைய அப்டேட்ஸ் வருது. அம்மா ஒரு பக்கம் ஒன்று சொல்றாங்க, அவரு குற்றவாளியோட மனைவி ஒரு பக்கம் காரணம்ன்றாங்க. அந்த கேஸ் எப்படிமே பாக்குறீங்க? கேஸ் ஆக்சுவலி நம்ம மற்ற கேஸ்லாம் பார்க்கும்போது என்னன்னா, இந்த மாதிரி ஏதாவது பெண்களோ சிறுமிகளோ வந்து பாதிக்கப்படும் போது நமக்கு வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் வந்து ஒன்றாக ஒரு விஷயத்துக்கு போராடுவாங்க இல்லையா? என்னன்னா வந்து இந்த விளாத்திக்குளம் கேஸ் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம போகும்போது அவங்க திரும்ப வந்து அந்த சாலையில இறங்கி அவங்க அந்த போராட்டம் நடத்துறது எல்லாமே என்ன அப்படின்னா, எங்களுடைய குழந்தைக்கு வந்து இந்த இடத்துல நீதி வேணும், நீங்க வந்து யாரை குற்றவாளியை கைது பண்ணுங்க, அதுக்கப்புறம் தான் குழந்தையோட உடலை வாங்குறதோ மற்ற விஷயம்லாம் நாங்கள் பண்ணுவோம்னு சொன்னாங்க. பட் இதுலயும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் ஸ்டார்டிங்ல இருந்தது. அதாவது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மே 21 ஈவினிங் நடந்த ஒரு விஷயம் 22 ஈவினிங் டு 23 காலையில வரைக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஓகே, ஏன்னா இங்க ஐஜி ரம்யா பாரதி அவர்கள் கொடுத்த பிரஸ் மீட், தென் கார்த்திக் கொடுத்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் இந்த சிறுமியுடைய குழந்தையுடைய தாய் கொடுத்தது ஒரு மாதிரி இருந்துச்சு, வேற ஒரு பெண் போஸ்ட் பண்ண வீடியோ ஒரு மாதிரி இருந்துச்சு இல்லையா? மாறி 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 இருக்கக்கூடிய கருத்துக்கள் இங்க பார்க்க முடிஞ்சது. அதாவது ஒரு 42 minutes ஆஃப் பிரஸ் மீட் இல்லையா? அதுல நிறைய வந்து ஒரு மாதிரியான சர்ச்சைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது, அந்த மாதிரி இருந்தது. ஓகே, இதுல காவல்துறை சொல்லக்கூடியதும் கார்த்திக் சொல்லக்கூடியதும் என்ன அப்படின்னா, அவனே கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்ல அவன் ஒத்துக்கிட்டான் அப்படிங்கிற விஷயம் தான். ஓகே, முதல்ல எங்க ஐஜி ரம்யா பாரதி அவர்கள் ஒரு அபிஷியல் ஒரு பிரஸ் மீட், அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஈவினிங் ஒரு 5 மணி போல இங்க வந்து குழந்தை காணா போயிருக்கா. எங்களுக்கு ஒரு 8:30 மணிக்கு போல போலீஸ் கண்ட்ரோல் ரூம்க்கு இந்த மாதிரி குழந்தை மிஸ்ஸிங்னு ஒரு கம்ப்ளைண்ட் வருது. 10 மணிக்கு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றோம். இமீடியட்டா வந்துட்டு நாங்க ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். தட் இஸ் அங்க ஸ்பாட்டுக்கு எல்லாருமே போய் அங்க வந்து விசாரணையானது துவங்கியாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அந்த இடத்துல. ஓகே, ஸோ துவங்கினதுக்கு அப்புறம் எங்களுக்கு அதாவது என்ன சொல்றாங்கன்னா, கருமத்தைப்பட்டி உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் கீழே 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டாச்சுன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இது இப்படி இருக்கும் போது மறுநாள் வந்து அந்த சிசிடிவி 200 இருந்து 250 சிசிடிவியை வந்து ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு கடைசியில் அந்த கார்த்தி தான் குற்றவாளி அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டு கண்ணாம்பாளையம் மரியா ரோஸ் கார்டன் அபார்ட்மெண்ட்ஸ்ல மறுநாள் மதியம் தட் இஸ் 22nd ஆஃப்டர்நூன் போல நாங்கள் அரெஸ்ட் பண்ண போகும்போது தான் வந்துட்டு அவன் கீழே விழுந்து கை காலில் வந்து முறிவு ஏற்பட்டு நாங்கள் அப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொன்று அவங்க கிட்ட ஒரு கேள்வி வைக்கப்படுது. இந்த மாதிரி பெற்றோர்கள் தரப்புல இருந்து ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது. என்னன்னா, காவல்துறை வந்து முதல்ல குழந்தை நல்லா இருக்காங்கன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு இல்ல குழந்தை இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. எஃப்ஐஆர்ல சைன் வாங்கும் போது அப்படின்னு கேட்டதுக்கு இல்லைங்க அது ரூமர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தையோட உடல் வந்து 22ஆம் தேதி மே 6 மணி போல நாங்க கண்டெடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த குளக்கரை பகுதியில இருந்து கண்டெடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே இந்த சம்பவத்துல ஈடுபட்ட இன்னொரு பர்சன் வந்து மோகன், அதே பல்லப்பாளையம் பாரதிபுரத்தை சார்ந்த பர்சன் சொல்லப்படுது. இது அவங்க சொன்னது. கார்த்திக் சொன்ன ஸ்டேட்மெண்ட்லயும் இங்க என்ன இருக்கு அப்படின்னா, ஆமா நான் ஈவினிங் விளையாடிட்டு இருந்த குழந்தைய கூட்டிட்டு போய் சாக்லேட் வாங்கி கொடுத்தேன். சாக்லேட் வாங்கிட்டு நான் திரும்ப வீட்டுக்கு போகும்போது வேற வழியில போனேன். அந்த குழந்தை என்ன வீட்டுக்கு இந்த வழியில போனோம், இந்த வழியில போறீங்கன்னு கேட்கும் போது இல்ல அங்கேயும் ஒரு கடை இருக்கு, அங்கேயும் நான் உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்லிதான் நான் கூட்டிட்டு போனேன். எங்கன்னா அந்த குளக்கரை பகுதிக்கு கூட்டிட்டு போய் நான் அந்த தென்னந்தோப்புல வச்சு
கூட்டிட்டு போகும்போது அந்த குழந்தை கூச்சலிட ஆரம்பிச்சா. அந்த இடத்துல ஆரம்பிக்கும் போது, நீ இந்த மாதிரி பண்ணினா உன்னை நான் கொன்னுடுவேன், அந்த குழந்தைய நான் மிரட்டினேன். பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டு அந்த குழந்தை கதறினதுனால கூச்சலிட்டதுனால கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டேன். கொலை பண்ணி அங்க இருந்த முட்புதர்ல வீசிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறது கார்த்தியோட ஸ்டேட்மெண்ட். இதற்கிடையில தான் மோகன் எப்படி வந்தாரு அப்படின்னு கேட்கும்போது தெரியக்கூடாது அப்படிங்கறதுக்காக மூஞ்சில கல் எடுத்து அது இது வரைக்கும் அபிஷியலா வந்த மாதிரி தெரியல. இது அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் மாதிரி இது வரைக்கும் இருக்கு. ஓகே, சோ இது ஒண்ணு. ஓகே, இது ஒரு பக்கம். இன்னொன்னு என்னன்னா, மோகன் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும் போது, மோகன் பத்தி அவர் சொன்ன விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, நான் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போதே நான் அந்த குழந்தைய உட்காரச்சிருக்கும் போது மோகன் என்னை பார்த்து இந்த மாதிரி என்னன்னு கேட்கும் போது நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமும் மோகன் கிட்ட கால் பண்ணி சொன்னதாவே இருக்கு. இந்த மாதிரி நடந்துருச்சுன்னும் போது மோகன் மீது இங்க என்ன அப்படின்னா, கிரிமினல் கான்ஸ்பரசி போடப்பட்டிருக்கு. அதாவது ஒரு 4 செக்ஷன் கீழே, அதாவது குற்றத்துக்கு உடந்தையாக இருந்தது, அதாவது தெரிஞ்சும் மறைச்சது, இந்த மாதிரியான ஒரு 4 செக்ஷன்ஸ் கீழே போடப்பட்டிருக்கு. அவரும் இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணப்பட்டு, அன்னைக்கு மறுநாள் அரெஸ்ட் பண்ணப்பட்டு சூலூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி முன்னாடி ஆஜர்படுத்தப்பட்டு 27ஆம் தேதி வரைக்கும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. தட் இஸ் நீதிமன்ற காவல். ஓகே, ஜுடிஷியல் கஸ்டடி. அதே மாதிரி இப்போ அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கை கால அடிப்பட்டதுனால ஐசியூல இருந்த இந்த கார்த்தி உள்ளவே இருக்கும் இல்லையா, ஜிஹெச்லயே சிறைவாசிகள் பிரிவு இருக்கும் இல்லையா, அங்க அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறதாகவும் 2 நாள்ல அவரும் கோயம்புத்தூர் மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டுருவாரு அப்படின்னும், ஜூன் 5ஆம் தேதி வரைக்கும் அவருக்கும் ஜுடிஷியல் கஸ்டடி. இதுக்கப்புறம் கோர்ட்ல அவங்க ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணும்போது இது பண்ணும்போது போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரணையானது நடத்தப்படும். இதுதான் நமக்கு காவல்துறை தரப்புல இந்த மாதிரி அபிஷியலா வந்த ஒரு விஷயம். பிளஸ் இன்னொன்னு சொல்லியிருக்காங்க என்னன்னா, போஸ்ட்மார்ட்டமோட முதல் அறிக்கையில இது பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டது உறுதியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது ஒண்ணு பக்கம். இது அப்படியே இருக்கும் போதுதான் அவங்க அம்மாவோட பிரஸ் மீட் ஒரு பக்கம் இல்லையா. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, முதலே ஒண்ணு சொல்லியிருந்தாங்க, இந்த காவல்துறை விஷயத்தையும் காவல்துறையினர் மறுத்திருக்காங்க. அதாவது மாத்தி சொன்னது அப்படிங்கறது அவங்க ரூமர்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மா கிட்ட இப்ப பேசின ஒரு இதுல நம்ம ஒரு ஜிஸ்டா எடுத்தோம் அப்படின்னா 3 விஷயம் கேட்கப்படுது. ஒண்ணு அதாவது குழந்தையோடைய உடலை எடுத்துட்டு போகும்போது எங்கிட்டே சொல்லலைன்னு சொன்ன ஒரு விஷயம். ஓகே, எங்கிட்டே சொல்லலை, அம்மாவோட கன்சென்ட்டே வாங்கல, பின்வாசல் வழியா எடுத்துட்டு போயிட்டாங்க, எனக்கு தெரியாம குழந்தைய கொண்டு போய் எரிச்சுட்டாங்க. குழந்தைய புதைச்சிருந்தா தான் நம்ம 4 பேர் ஏதாவது வேணும்னா நம்ம திரும்ப குற்றத்தை நிரூபிக்க நம்ம அது குழந்தையோட உடலை எடுத்து மறு உடல் கூறாய்வோ இல்ல சயின்டிபிக்கா ஏதாவது தேவைன்னா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறது அடுத்த கட்டமான விஷயம். ஒண்ணு. 2வது ஒரு கேள்வி அங்க பிரஸ் கிட்ட இருந்து கேட்கப்பட்டது என்ன அப்படின்னா, நீங்க அப்ப மது போதையில இருந்தீங்களான்னு கேட்கப்பட்டது. ஓகே, அதாவது அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய அந்த பாட்டில் போட்டோஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்ன விஷயம், இல்லை என் கணவருக்கு மது பழக்கம் இருக்கு, அவர் கூல்ட்ரிங்க்ஸோட மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாரு. ஓகே, அதை நான் ஒரு இதுதான் குடிச்சேன், ஒரு வாய் குடிச்சிட்டு நான் 2 to 3 hours மயக்கத்துல போயிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் தான் என் கணவர் என்னை எழுப்பினாரு. அதுக்கப்புறம் போய் நாங்க கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்தோம், சேர்ந்து தேடணும் அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொன்னு, சேர்ந்து தேடும் போது எனக்கு இதுல அந்த கார்த்தியோடைய 2வது மனைவின்னு சொல்றாங்க. அவங்க மீது மோகன் மீது என் கூடயே சேர்ந்து தேடி அவங்க தான் டைவர்ட் பண்ணாங்க. என் பையன் அந்த மின்கம்பத்து கிட்ட இருந்து பார்த்தேன்னு சொல்றான். என் பையன் சொல்றான் இந்த மாதிரி அவர் தான் அந்த மாமா கூட்டிட்டு போனாரு, வாங்கி கொடுத்தாரு சாக்லேட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு பக்கம். பட் இவன் ஒரு தாத்தா கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னும், இன்னொன்னு அப்பப்போ எங்கேயோ போயிட்டு வந்தாங்க. சோ அவங்க மீதும் அவங்களும் இது குழந்தையா இருந்திருப்பாங்கன்னு எனக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்றாங்க. ஒண்ணு. இன்னொன்னு, எனக்கும் என்னுடைய கணவருக்கும் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லைன்னு சொல்றாங்க. ஓகே, அது ஒரு புறம் இருக்கும். 4வது, உங்களுக்கும் கார்த்திக்கும் ஏதாவது பழக்கம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. முன்னாடியே ஏதோ பிரச்சனையா இருக்கு அப்படின்னு கேட்கும் போது 3-4 வருடத்திற்கு முன்னாடி காவல் நிலையத்துல ஒரு பிரச்சனை ஆச்சு இந்த மாதிரி பழக்கத்தின் அடிப்படையில். ஆனா என்னுடைய கணவர் எனக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. இன்னைய வரைக்கும் நாங்க எந்த பிரச்சனையும் இல்லாம ஒன்னாதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். எனக்கு நீதி வேணும், நிதி வேண்டாம், அவர் 7 லட்சம் ரூபாய் வாங்கிட்டாரு, அதெல்லாம் வேண்டாம், என் குழந்தைக்கு நியாயம் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசியிருந்தாங்க. மற்ற கேஸ்ல நம்ம பார்க்கும்போது இந்த கேசஸ்ல இவ்வளவு மர்மம் ஏன் ஒவ்வொரு விஷயங்களா இருக்கு? எஸ், இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, இது கூடவே நம்ம சொல்லணும்னா, அந்த பெண் போஸ்ட் பண்ண வீடியோ ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னதா இருக்கட்டும். அதாவது அவங்க நைட்ல இருந்து காலையில வரைக்கும் மது போதையில தான் இருந்தாங்க அப்படின்னு அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது. அவங்க அப்பா தான் குழந்தைய காணும்னு போய் இது பண்ணாரு. நாங்க போய் எழுப்பினோம், அப்பவே அவங்களால எந்திரிக்க முடியல. மறுநாள் காலையில தான் அவங்க இது பண்ணாங்க. நைட்ல அவங்க என் கூட சேர்ந்து குழந்தையே தேடலங்கிறாங்க. இன்னொன்னு, கார்த்திக்கும் அவங்களுக்கும் ஏற்பட்ட பழக்கத்தினாலதான் இந்த குழந்தை நம்பி அவங்க கூட போனா அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ குழந்தைய இவங்க தொலைச்சிட்டாங்க, சன்மானம் ஏதாவது கொடுக்காதீங்க, கொடுத்தா கூட இவங்க வேற வகையில இதை யூஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி இதுல மாறுபட்ட கருத்துக்கள் நிறையவே இருக்கு. பட் நமக்கு
அஃபீஷியலா என்ன ஒரு விஷயம் வந்து இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தெரிய வருதோ அதுதான் நம்ம இந்த இடத்துல எடுத்துட்டு போக முடியுமே தவிர, அதை தவிர்த்து இது எல்லாமே வந்து ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் பார்க்கணுமே தவிர நம்ம ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. இப்போ அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க மேம், இருந்தாலும் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கனால இன்னும் விசாரணையை தீவிரப்படுத்தணும், இன்னும் பல உண்மைகள். எஸ், விசாரணை தீவிரம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இங்க முதல்ல விஜயும் அவங்க கிட்ட பேசினாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் நேர்ல வந்து பாக்குறேன்னு சொன்னதா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு இதுல யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொன்னதா இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம இங்க பார்த்தோம் அப்படின்னா லைக் காவல்துறை தரப்புலையும் சொல்லப்பட்டிருக்கு, இதுல யார் யாரெல்லாம் இன்க்ளூடடா இருக்காங்களோ அவங்க எல்லாரும் மீதும் இங்க வந்து நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொன்னதாகவும் இங்க இருக்கு. 1 மாதத்துக்குள்ள சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்ணப்படும்னு ஒரு பக்கம் இருக்கு. ஏன்னா இந்த கேஸ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ADGP, DGP, IG எல்லாரும் ஸ்பாட்ல இருந்தது நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதாவது ஆய்வு மேற்கொண்டது நம்ம பார்க்க முடிஞ்சது. மேபி இந்த வழக்கு ஒரு முன்மாதிரியான வழக்காக கூட இருக்கலாம். நாளை பின்ன இந்த மாதிரி ஒரு விஷயம் ரிப்போர்ட் ஆகும் போது காவல்துறை என்ன மாதிரியாக துரிதமாக செயல்படணும்னு சொல்லி ஓகே, ஏன்னா 24 ஹவர்ஸ்ல பிடிச்சிருக்காங்க குற்றவாளிகளையும் இல்லையா? அப்படி இருக்கும் போது இப்ப அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது அவங்க தாய் தந்தையிடம் இருந்துதான் முதல்ல துவக்கப்படும். ஓகே, ஏன்னா நீங்க வேலைக்கு போயிருந்தீங்களா, உங்களுக்கு எவ்வளவு நல்லா பழக்கம், ஏன்னா அவர் நன்கு அறிமுகமான நபர்னு சொல்லப்படுது. இவங்க அந்த இடத்துக்கு மாறி போய் 20-25 டேஸ் ஆகுதுன்னு சொல்லப்படுது. இவங்க போன 10 நாள்ல கார்த்திக் மாறி போயாச்சுன்னு சொல்லப்படுது. இன்னொன்னு அந்த குழந்தை பாவம் மேட்டூர்ல அவங்களுடைய பாட்டி வீட்டுல தான் இருந்திருக்கா ஒரு மாசமா லீவ்னால. இப்ப இந்த குழந்தை இங்க வந்து ஒரு வாரமோ 10 நாள் தான் ஆச்சுன்னு சொல்லப்படுது. இந்த நிலையில தான் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்திருக்கக்கூடிய செய்திகள் இது எல்லாமே வைத்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட மற்றும் இதுல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ விட்னஸஸ், இந்த வீடியோ போஸ்ட் பண்ண பெண், இவங்க எல்லாருக்கிட்டையும் விசாரணை அப்படிங்கிறது கண்டிப்பாக அடுத்த கட்டமாக நடத்தப்படும். நன்றி. நன்றி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். வெஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். The Chennai Silks in Mega Summer Sale.